நாங்களும் எத்தனை வருஷம் தாங்க பொறுமையா இருக்கிறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரவானா? கதிர், பேசாம இரு. நிக்க இஷ்டம் இருந்தா நில்லுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. உங்களை யாரும் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கல. நீங்க ஆரம்பிங்க. தம்பி, குளத்துல தலைமுழுகிட்டு வாப்பா. ரங்கு, நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் அந்த கலிவர்தனுக்கு மூக்குல வேர்க்குமே, இந்நேரத்துக்கு வேர்த்துக்கணுமே. என்ன பண்ண போறானே தெரியலையே. கலிவர்தன் இல்ல, அவன் அப்பனே இங்க வந்தாலும் இன்னைக்கு இதை நடத்தாம நான் விட மாட்டேன். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளவு பெருசு இந்த கிராமத்து ஸ்டைல்ல இந்த வீடெல்லாம் பாக்குறேன். உண்மையிலேயே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் உங்க கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இந்த வீடெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா vlog பார்த்துட்டு இருக்கேன். என்ன புதுசா இருக்கு? ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கமா. மண்ணாங்கட்டி மத்த நாள்லாம் விட்டுட்டு இவ்ளோ பேர் வந்திருக்கிறப்போ இப்பதான் vlog பார்க்கணுமா? மா, vlogல இருக்கிறது பிக் ஷாட்டா. ஹாபிக்காக சோஷியல் மீடியால vlog பண்ணுதான். அதான் என்னோட அடுத்த ப்ராஜெக்ட். இங்க பாருடா, இன்னும் 2 மணி நேரத்துக்கு உன் ப்ராஜெக்ட் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு. அவங்களாம் போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை. உட்காருப்பா. ஓம் நம சிவாய. இந்தாப்பா. இதே மாதிரி என் கதையில ஒரு பிண்டம் வைக்கிற சீன் பண்ணணும்க்கா. முதல்ல உன் கதைக்கு ஒரு பிண்டம் வை. ஏன்? ஏய், கொஞ்சம் பேசாம இருடி. ஓகே. ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தில் அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை எழிப்பவனே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆணிமுகத்தோனே போற்றுவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம், ஆதிமூலமே போற்றுவோம், ஆனந்த உருவே போற்றுவோம், இமவான் சந்ததியே போற்றுவோம், இடதை கண்டவனே போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம், ஏகை உருவே போற்றுவோம், போற்றுவோம், உலக நாயகனே போற்றுவோம், ஊரும் ரங்கநாயகி, அங்க பாத்தியா? எளியவனே போற்றுவோம், எந்தையே கலிவர்தன் இங்க என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அணிந்தவனே போற்றுவோம். அவன் என்ன வேணா பண்ணட்டும், ஆனா இதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிச்சிருக்கும். அவ்வைக்கு அருளியவனே போற்றுவோம், கருணாகரனே போற்றுவோம், கரணத்தில் மகிழ்பவனே போற்றுவோம், கணேசனே போற்றுவோம். இந்தப்பா, இந்த பூவை பிண்டத்துல போடு. ஏயா, அந்த கதிரை பிண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. ஆமாண்ணே. என்னப்பா சிரிக்கிறீங்க? டேய், கண் எதிர சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது சிரிக்காம என்ன ஒண்ணு சொல்ற? என்னென்னவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. அவன் பின்ன கொடுத்து முடிச்சிட்டான்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏங்க, அவன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. டேய், இவ்வளவு ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அவசரம். ஏய், எப்பப்ப எது நடக்கணுமோ அப்பப்பதாண்டி அது நடக்கணும். அப்பதாண்டி அதுக்கு மரியாதை. நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். அப்பா போற்றுவோம், அரணே போற்றுவோம், அரசே போற்றுவோம், அமுதே போற்றுவோம். கும்பிட்டுக்கப்பா. மா, இவன் இங்க வரா?
இவ அடக்க மாட்டா போல இருக்கு. வரட்டும், இன்னைக்கு அவகிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னை யாரு இங்க வர சொன்னது? நீங்க தான். நீங்க தானே ஊருக்கே தண்டோரா போட்டு கூப்பிட்டீங்க. ஊரை கூப்பிட்டேன், உன்னை கூப்பிடல. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கதிர், முதல்ல எழுந்துறீங்க. எழுந்துறீங்கன்னு சொல்றேன்ல. ஏய், அவனை எழுந்துக்க சொல்றதுக்கு நீ யாரு? உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு பிண்டம் கொடுப்பீங்க, அதை யாருமே கேட்க கூடாதா? மரியாதையா போயிடு, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்க ஆள் இல்லனா நான் கேட்பேன். அத கேட்க நீ யாரு? யாரு நீ? என்ன? சொல்லடி, யார் நீ? ஏன்னா நான் மனசாட்சி இருக்கிற மனுஷி. இப்ப எழுந்து வந்தான்னு வைக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. வெட்டிடுவீங்களா? எங்க வெட்டுங்க. மவள ஒண்ணா. தம்பி, காரியம் நடக்கும்போது பாதியில எந்திரிக்க கூடாது. உட்காரு. ஆனா இத பண்ண நான் அலோ பண்ண மாட்டேன். உன்னை யாரு இங்க வர சொன்னது? டெய்லி எங்க கூட பிரச்சனை பண்றதுக்குனே கிளம்பி வருவியா? இப்ப மட்டும் நீங்க இருந்து போலன்னு வெச்சுக்கோ. ஏன் போக மாட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. இப்படி உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு பிண்டம் கொடுக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதை தடுக்கிற ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. பைத்தியமாடி நீ? பைத்தியமானு கேக்குறேன். இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். இதுக்கு உனக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? எப்போ நீங்க தண்டோரா போட்டு ஊர் மொத்தத்தையும் கூப்பிட்டீங்களோ அப்பவே இது ஊர் பிரச்சனை தான். அப்ப கூட இது ஊர் சம்பந்தப்பட்டது. உனக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு.